ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சேனல் கயிறு மாதிரி ரோப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் இப்போ சில்க் காட்டனில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1.25 இன்ச்சில். இப்போ அந்த கிளாத்தை ரெண்டாக மடிச்சு வச்ச சைட்லேருந்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லூப் டர்னர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஹோலோடி விட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம் கிளாத்தை. இந்த லூப் டர்னர் வச்சு எப்படி கிளாத்தை திருப்பணும் அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த லூப் டர்னர் வச்சு நம்ம கிளாத்தை திருப்பி போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மறுபடியும் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ரோப்பை நீடில் வச்சு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ரொட்டேட் பண்ணுற மாதிரி இந்த ரோப்பை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, சுற்றிக்கிட்டே இருங்க. அந்த ரோப் வந்து ரொம்ப டைட் ஆகணும், அந்த மாதிரி சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி த்ரெட்டை பிடிச்சி இழுக்கிறோனோ அதே மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். பின்னாடி த்ரெட்டை இழுக்கணும், முன்னாடி ஃப்ரீயாக விடணும். இப்போ நம்ம முறுக்கின வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது முறுக்கிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னே இது இப்படி தான் இருக்கும். மறுபடியும் 2 ஹேண்டிட்டு ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரோப் வந்து இந்த மாதிரி ஆயிரும்.